மக்களே அப்புறம் என்ன இன்றைக்கி சம்பவம் இருக்குது போங்க. ஸோ வெல்கம் டு மணி இஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுது, எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் என்னெல்லாம் நடக்க இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் அப்படியே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் வீடியோ போகிறதுலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எவிக்ட் ஆனவங்கலாம் உள்ளே போகிறாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு 8 பேர் போகிறாங்க. ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் வந்துட்டு அந்த ரோஸ்ட் கண்டென்ட்டில் வந்துட்டு யார் 8 பேர் வந்துட்டு அந்த ஃபோட்டோ இருந்துச்சோ, ஸோ அந்த 8 நபர்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம சாச்சனா அவர்கள், வர்ஷினி அவர்கள் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். வர்ஷினி, சாச்சனா எல்லாருமே போகிறாங்க. அர்ணவ், நம்ம ரவீந்தர் சார், ஃபேட்மேன் அவர்கள், தர்ஷா குப்தா எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஸோ சிறப்பாக இருக்க போது ஃபன் பண்ண போகிறாங்க. உள்ளே ஏதோ போகும்போது கார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க போல். லைக் வந்துட்டு டாஸ்க் நம்ம பிக் பாஸ் எப்பயுமே பண்ணுவார் இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நடக்குது. அப்புறம் என்ன ப்ரோ தமிழ் என்ன ப்ரோ அர்ணவ் விஷால்னு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அர்ணவ் விஷால் தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அர்ணவ் அவர்கள் ஜால்ராஸ் அப்படின்னார் இல்லையா, போயிட்டு உள்ளே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம விஷால் அவர்கள் வந்துட்டு ஒரு கேம் ஆடினார் இல்லையா, நம்ம தர்ஷிகா அன்ஷிதாவெல்லாம் வச்சு. அது நேராக போய் கேட்டுடுறாப்புல. நம்ம அர்ணவ் அவர்கள் வந்துட்டு நேராக போய் விஷால் கிட்டே இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லிடுறாப்புல. சொன்னதுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஒரு இதாகிடுது அங்கே வந்துட்டு சண்டை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. அப்போ சம்பவம் இருக்கா மக்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது, கண்டிப்பாக இருக்குங்க சம்பவம். இன்றைக்கி ஷுவராக இருக்குது. ஸோ வேறு மாதிரி நம்ம அர்ணவ் அவர்களை வந்துட்டு நம்ம எல்லாருமே வைல்ட் கார்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வைல்ட் கார்டு இல்லைன்னா என்ன நண்பர்களே, இந்த கெஸ்ட் ரவுண்டு இருக்குது இல்லையா, ஸோ இதில் உள்ளே போகிறாங்க. இதில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த ரீப்ளேஸிங் வேறு இருக்கே ப்ரோ, என்ன ப்ரோ ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லைவில் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு லைவில் வந்துட்டு நம்ம அருண் அவர்கள் பயங்கரமாக வார்த்தையை விட்டுட்டுருக்காரு. அவன் ஒரு லூஸு, அவர் ஒரு லூஸு, அப்படி இப்படின்னு. என்னடா பொசுன்னு மரியாதை பேசிவிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்து, இந்த ஃபோட்டோ அர்ணவ் ஃபோட்டோவை எடுத்து இவர் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் நின்று இங்கே நின்று பேசியிருக்க வேண்டியதானே, உள்ளே நின்று பேசியிருக்க வேண்டியதானே, அந்த தைரியம் கூட இல்லை. ஸ்டேஜில் நின்று என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு நம்ம அருண் அவர்கள், தீபக் அவர்கள் எல்லாருமே பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம ரயான் அவர்களுமே சொல்கிறாரு. ரயான் அவர்கள் வந்துட்டு வெளியே இருந்தார் இல்லையா அந்த டைமில். ஸோ அதனால் சொல்கிறாரு, வந்துட்டு இந்த ரோஸ்டிங் ஷோஸ் எல்லாம் போயிட்டு கூட நான் அந்த பாய்ஸ் டீமெல்லாம் வந்து அடித்து ஓட விட்டுருவேன் திருப்பி உள்ளே போனேன்னா. லைக் வந்துட்டு இந்த பிபி லைக் அன்லிமிட்டட் ஃபன் அன்லிமிட்டடாக தான் சொல்கிறாப்புல. அது வந்துட்டு பேரை சொல்லலை, ரோஸ்டிங் ஷோன்ட்டார். ஸோ இன்டர்வியூஸ்லாம் சொன்னார் இல்லையா, நான் போயிட்டு பாய்ஸ் டீமை இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு. ஸோ அந்த விஷயத்தெலாம் நம்ம ரயான் அவர்கள் அங்கே ஓப்பனாக அடிக்கிறாரு. தீபக் அவர்கள் அங்கே சொல்கிறாரு, யார் வந்துட்டு யாரை ஓர விட்றான்னு பார்ப்போம், வரட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பர்சனல் பற்றிலாம் ஏதாவது வந்துட்டு உள்ளே வந்து பேசிட்டோம், நான் அவரோட பர்சனலை பற்றி ஓப்பன் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் அவர்கள் சொல்கிறாரு. அங்கே தான் வந்துட்டு தீபக் அவர்கள் என்ன பர்சனல் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தீபக் அவர்களுக்கு அந்த விஷயம்லாம் லைக் அருணவோட பர்சனல் அந்த விஷயம்லாம் வெளியே வந்துச்சு இல்லையா, லைக் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த விஷயம் தெரியாது போல். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அருண் அவர்கள் சொல்கிறாரு, ஆனால் சோஷியல் மீடியா தட்டினாலே வந்துடுனேன், அவர்லாம் வரட்டுமே, அவர் வந்துட்டு வெளியே நான் வந்துட்டு அவர் எடுத்தாருன்னா நான் வந்து சொன்னேன்னா அவர் இன்னும் வெளியவே போக முடியாது, அந்த மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் அவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துட்டு பயங்கரமாக லைவில் போயிட்டுருக்கு. நம்ம அருண் அவர்கள் நிறைய வார்த்தைகளை விடுறாரு. ஸோ அந்த காண்டுன்றது இருக்கும் இல்லையா, ஜால்ராஜ் நீங்கள்லாம் ஜால்ரா அடிக்க தாண்டா லைக் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அர்ணவ் சொன்னது வந்துட்டு கண்டிப்பாக அருணுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு. அருணுக்கு மட்டும் இல்லை, அங்கே தீபக் அவர்களுக்குமே ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு கொஞ்சம். பட் அருண் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அர்ணவ் வந்தாருன்னா கண்டிப்பாக கேட்கணும், எதுக்கு இப்படிலாம் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். இவர் பெரிய பாஷா பட ரஜினி அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ லைவ் ரொம்ப ஃபன்னாக ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நம்ம அருண் அவர்கள் வச்சு சிறப்பாக செய்கிறாரு நம்ம அர்ணவை. ஸோ அதோட வந்துட்டு முன்னோட்டமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க, வர எபிசோடில் வந்துட்டு லைவில் பார்ப்பீங்க. அது வந்துட்டு நைட் கண்டென்ட், ஈவினிங் கண்டென்ட்டாக தான் வரும். ஸோ தரமான சம்பவங்கள்லாம் இருக்கும். அங்கே வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு அந்த மேட்ரு கேட்டார் இல்லையா, அருண் வந்து போய் கேட்டார் இல்லையா, அந்த அன்ஷிதா தர்ஷிகா பற்றி கேம் வச்சு ஆடினதை பற்றிலாம் நம்ம விஷால்கிட்ட கேட்டார் இல்லையா. அந்த இடத்துல நம்ம விஷால் அவர்கள் வந்துட்டு பயங்கர தக்காக ஒரு ரிப்பேலாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு லைவில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் எதுவுமே இங்கே சொல்ல விரும்பல. ஸோ தரமான சம்பவம் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து பொழந்து கட்டியிருக்காங்க நம்ம அர்ணவ் அவர்களை. என்னப்பா அர்ணவை போட்டு பொழந்துட்டாங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறது புரியுது. ஆமாங்க, அவர் பண்ண சம்பவம் அப்படி. வீட்டுக்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக நின்று பேசியிருந்தாருன்னா எல்லாருமே கைத்தட்டி வந்துட்டு அவர் கூட சண்டைக்கு போயிருப்பாங்க, அவர் வந்துட்டு பாராட்டிருப்பாங்க, அவர் கேமில் என்னன்னாலும் ட்ராவல் ஆகிருக்கலாம். ஸோ
சும்மா வந்துட்டு நல்லவன் நான் வந்துட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்ட்டு இருந்துச்சு இல்லையா அந்த டைமில். அப்போ வந்துட்டு நான் கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பாய்ஸுக்கு வந்து கிட்டேருந்து தூரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு ஃபேவர் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருந்தார். அந்த டைமில் யாருமே ரொம்ப நல்லவர், அவர் தான் உத்தமன் புத்திரன் மாதிரி அவர் வந்துட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்துட்டு திடீர்னு எவிக்ட் ஆகினே ஸ்டேஜில் போயின்னு திடீர்னு அந்நியனாக மாறிடுச்சார். எல்லாருமே வந்துட்டு என்ன அது அர்ணவா, இது இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்த அர்ணவ மாதிரியே இல்லையாடா அப்படின்ற மாரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாறிட்டார் திடீர்னு. ஸோ அந்த காண்டில் வந்து ஸ்டேஜில் நின்று நிறைய வார்த்தைகள், தவறான வார்த்தைகளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக ஜால்ராஸ் நீங்கள் ஜால்ரா அடிக்க தான் லைக் அப்படின்ற மாதிரி விட்டது வந்துட்டு முத்துக்குமரன் உட்பட அது வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே. அவர் வந்துட்டு சொல்கிறாரு அர்ணவ் பண்ண தப்பு என்னென்னா இதை வந்துட்டு இங்கே பேசியிருக்கலாமே, இது இங்கே பேசாமல் ஸ்டேஜில் நின்று பேசினா உங்களுக்கு தைரியம் இல்லான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமாரனும் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம அர்ணவ் வர்றதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் தீபக் வந்துட்டு ஃபேட்மேன் வந்துட்டு வந்தால் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும், அவர் போகும்போது சில விஷயங்கள்லாம் பேசினார் என்னை பற்றி அப்படின்றது சொல்ல முடியுது, பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அர்ணவ் வந்துட்டு என்ன சம்பவம் பண்ண போகிறாரு? அர்ணவ் வர்சஸ் விஷால் அருண் இருக்க போகுது. ஸோ இதை பற்றி யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.